100 நாட்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடத்தப்பட்ட 2 வயது பெண் குழந்தை ஹரிணி மீட்கப்பட்டிருக்கிறார். 3 மாதங்களுக்கு பின் தங்கள் குழந்தை கிடைத்த மகிழ்ச்சியில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? குழந்தையை இழந்துவிட்டால் ஒரு தாய்ப்படும் துன்பம் எப்படி இருக்கும் என்பதற்கு காளியம்மாள் நல்ல உதாரணம். 2018 ஆண்டு செப்டம்பர் மாதம் மர்ம நபரால் கடத்தப்பட்ட காளியம்மாளின் 2 வயது பெண் குழந்தை ஹரிணி மீட்கப்பட்டுள்ளார். குழந்தையை யார் கடத்தினார்கள்? எதற்கு கடத்தினார்கள்? காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் பவுஞ்சூரை சேர்ந்தவர்கள் வெங்கடேசன், காளியம்மாள், நரிக்குறவர் தம்பதி. இவர்களின் 2 வயது குழந்தை ஹரிணி கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி அணைக்கட்டு காவல் நிலையம் அருகே இரவு குழந்தையுடன் தம்பதி தங்கியிருந்த போது மர்ம நபர் ஒருவர் குழந்தையை கடத்திச் சென்றார். மறுநாள் காலையில் விழித்தபோது குழந்தையை காணாமல் பதறிப்போன பெற்றோர் அணைக்கட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் குழந்தை கிடைக்கும் வரை அந்த இடத்தை விட்டு நகரமாட்டோம் என அங்கேயே தங்கிவிட்டனர். இந்த சூழலில் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் குறித்து ஊடகங்களில் செய்தி வெளியாகின. காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து ஹரிணியை தேடி வந்தனர். கொல்கத்தாவில் ஹரிணியைப் போல ஒரு குழந்தை இருப்பதாக தகவல் வந்தவுடன் மாவட்ட எஸ்பி தலைமையில் போலீசாரும் குழந்தையின் தந்தை வெங்கடேசனும் கொல்கத்தாவிற்கு சென்று குழந்தையை பார்த்துவிட்டு அது ஹரிணி இல்லை என ஏமாற்றத்துடன் திரும்பினர். இதனிடையே குழந்தையை மர்ம நபர் கடத்திச் சென்ற சிசிடிவி காட்சிகளும் வெளியிடப்பட்டன. அதன் அடிப்படையில் போலீசார் தேடிய போது திருப்போரூரைச் சேர்ந்த பாபு என்பவர் சிக்கினார். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் குழந்தை திருப்போரூரில் பிரகாஷ், சங்கீதா தம்பதியிடம் இருந்தது தெரிய வந்தது. குழந்தையை மீட்ட போலீசார் பாபு, பிரகாஷ் இருவரிடமும் விசாரணை நடத்தினர். பிரகாஷ், சங்கீதா தம்பதிக்கு கடந்த 8 ஆண்டுகளாக குழந்தை பேறு இல்லை. மனவிரக்தியில் இருந்த அவர்கள் தங்கள் நண்பர் பாபுவிடம் தெரிவித்துள்ளனர். பாபுவும் அவரது நண்பர்கள் இருவரும் குழந்தை ஹரிணியை கடத்த திட்டமிட்டுள்ளனர். செப்டம்பர் 15ஆம் தேதி நள்ளிரவு குழந்தை ஹரிணியை சத்தமில்லாமல் கடத்திய அவர்கள் கார் மூலமாக திருப்போரூருக்கு சென்று விட்டனர். குழந்தையை பிரகாஷ் தம்பதியிடம் கொடுத்த பாபு அதற்காக 50,000 ரூபாய் பேரம் பேசி பெற்றுக் கொண்டார். அதே நேரம் பிரகாஷ் தம்பதி குழந்தை ஹரிணியை தங்கள் சொந்த குழந்தை போல பாசம் காட்டி வளர்த்துள்ளனர். குழந்தையை மீட்டுக் கொடுத்த காவல்துறைக்கு வெங்கடேசன், காளியம்மாள் தம்பதி நன்றி தெரிவித்துள்ளனர். என்ன வாப்பா, கடப்பாக்கம் குப்பத்துக்கு வாப்பா, ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் இங்கே போனதும் குழந்தை கிடைச்சா நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். சார், குழந்தை கிடைச்சா அவங்க காலைல விந்து கும்பிடுவோம் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு உங்கள் குழந்தைய என்னப்பா அது பார்க்க சொன்னார். மதுராந்தகம் டிஎஸ்பியும் காஞ்சிபுரம் மாவட்டம் எஸ்பியும் 2 பேரும் பார்க்க சொன்னாங்க. குழந்தை பார்த்தது சுடுதண்ணி இருந்ததுனால நான் பார்த்ததுக்கு அப்படியே மன அதிர்ச்சி ஓவர் ஆயிடுச்சு சார். என் குழந்தை இவ்வளோ சீக்கிரமாக ஒரு காவல்துறை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு சார். பார்த்ததுக்கு குழந்தை கிடைச்சிச்சு சார். அவங்க ஏதோ திருப்பூரில் வச்சுருந்தாங்களாம் 3 மாதம். ஏதோ இங்கே இருக்கிறவங்க லைனில் போகிறவங்க தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்களாம். அந்த ஒரு அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு 7 மாதம் குழந்தை இல்லையா, அது வளர்த்திங்க தான் இருந்தாங்க. ஆனால் எந்த குறை இல்லாமல் எனக்கு குழந்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு காவல்துறை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுத்தது அவங்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பைஞ்சூர் ஸ்டேஷனில் இருந்து ஐயாங்கெல்லாம் இன்னைக்கு 9 மணிக்கு தான் எடுத்துன்னு வந்து கடப்பாக்கான் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. என் குழந்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார்.
ஏன் சாருங்கெல்லாம் சொல்லாத போயிருந்தா இந்த 4 மாதம் முன்னாடியே நாங்கள் செத்திருப்போம். என் பொண்ணு எங்கே தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாத போயிருக்கோம். அதுமாரி பிரேம்குமார் சாருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லணும். அவர் தான் ரொம்ப கஷ்டத்தில் இறங்கி கல்கத்தா வரைக்கும் போய் பார்த்துன்னு வந்தார். அதுமாரி சாருக்கு நன்றி. இந்த வழக்கில் பாபுவின் பின்னணியில் வேறு ஏதேனும் கும்பல் உள்ளதா என காஞ்சிபுரம் மாவட்ட போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாபுவோடு தொடர்புடைய மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். குழந்தை கிடைத்த மகிழ்ச்சியில் யார் வளர்ப்பது என தாய் உறவினர்களுக்கும் தந்தை வழி உறவினர்களுக்கும் இடையே போட்டா போட்டி நிலவுகிறது. நன்றி.